ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லேவியராகமம் 26 அதிகாரம் 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆண்டவர் நம் நடுவிலே இருக்கிறார் என்று சொல்லி இந்த மாத தொடக்கத்திலே நேற்று தினம் பார்த்தோம். இன்று நம் நடுவிலே உலாவுகிற தேவனாயிருப்பாராம். பாருங்க, நம்மோடு கூட அவர் நடந்து நம்மோடு கூட உலாவி நம்மோடு கூட தங்கியிருக்க விரும்புகிற தேவன். அவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். இன்னைக்கு யாரும் எனக்கு இல்லைன்னு சொல்லி ஒருவேளை புலம்பலாம், ஒருவேளை நிலைமை இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி ஒரு வேதனையோடு கூட இருக்கலாம். நம் நடுவில் ஆண்டவர் உலாவுகிறார். அவர் சாதாரணமான தேவன் அல்ல, பல்லமுள்ள தேவனாய். இப்போ நம் நடுவிலே உலாவும் பொழுது நிச்சயமாகவே அங்கே பெரிய மாற்றங்கள் வரும். தொடர்ந்து அடுத்த வசனங்கள்லாம் பார்க்கும் பொழுது அங்கு எகிப்திலே இருந்த எல்லா அடிமைத்தனத்தின் காரியங்கள் எல்லாம் மாறும். அதோடு மட்டுமல்ல, நுகத்தை எல்லாம் முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராம். எந்தெந்த காரியங்கள் நம்மளை அடிமைத்தனத்துக்குள் கொண்டு வருகிறதோ, எந்தெந்த காரியங்கள் நம்மை முட்களாய் மாறி இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் நமக்கு பலவீனமாக இருக்கிறதோ அது எல்லாம் மாறுமாம். கர்த்தர் நம் நடுவில் வந்து விட்டால் அங்கே சூழ்நிலையே மாறிவிடும். நம் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன். வேதத்தில் பார்ப்பில் என்று சொன்னால் ஏதேனை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார், நடுவிலே ஜீவ விருட்சத்தின் கனியை வைக்கிறார். அதோடு மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 7 வசனம், பரதேசின் மத்தியிலே நடுவிலே ஜீவ விருட்சம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னுமாய் சொன்னால் இயேசு சொல்ல இருக்கிறார் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 18 அதிகாரம் 20 வசனத்திலே, எங்கே 2-3 பேர் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் சொல்லுகிறார். எந்த இடமானவன் சரி, இயேசு என்கிற நாமத்தினால் கூடி வரும் பொழுது அங்கே இயேசுவானவர் வந்து விடுகிறாராம், இருப்பாராம். எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறது. நாம் இருக்கிற இடத்துல ஒருவேளை இயேசு என்கிற நாமத்திலே கூடி வருவோம் என்று சொன்னால், அது எந்த இடத்தில் கூடினாலும் இயேசு அங்கே இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி பார்க்கும் பொழுது காரியங்கள் மாறுகிறது, நுகங்கள் முறிக்கப்படுகிறது, கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, பலவீனங்கள் மறைகிறது, நம்பிக்கை உண்டாகிறது, பாரங்களும் லகுவாய் மாறிவிடுகிறது. இங்கு நம் நடுவே இயேசு இருக்கிறாரா? நம் நடுவே இயேசு இருப்பார் என்று சொன்னால் அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் ஒன்று இருக்க முடியாது. இயேசு இல்லாவிட்டால் நம் நடுவிலே வேதனைகள், கண்ணீர், கஷ்டம், நஷ்டம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அவைகள் மாற, அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு நம்பிக்கை உண்டாக ஒருவேளை போராட்டங்கள் இருக்கலாம். ஆனாலும் இயேசு நம் நடுவில் இருக்கும் பொழுது ஜெயத்தை நமக்கு கொடுப்பார். ஒரு சமயம் ஒரு குடும்பத்திலே ஒருவர் பலவீனப்பட்டு போய்விட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. மருத்துவர்களும் கைவிட்டு கோமா ஸ்டேஜுக்கு போய்விட்டார்கள். போன உடனே மருத்துவர் சொன்னாலும் எப்போ என்னென்று எங்களால் சொல்ல முடியாததும் அதிலே உடனே என்ன சொன்னார்களாம், சரி இனி வீட்டுக்காவது கூட்டிக் கொண்டு போகலாம் என்று சொல்லி போய் வீட்டில் வைத்து பராமரிக்க ஆரம்பிக்கிறார்கள். எந்த உணர்வும் இல்லை, கண் விழித்து பார்க்கவும் இல்லை. இந்த வசனம் ஒருவருக்கு ஞாபகம் வந்தது. நம் நடுவில் ஆண்டவர் வாசம் பண்ணினால், அல்லது நம் நடுவில் அவர் இருக்கிறார் உலாவேன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, ஏன் நாம் எல்லாம் குடும்பத்தில் உள்ளவர்கள் கூடி ஜபிக்க கூடாது என்று சொல்லி கூடி ஜபிக்க ஆரம்பித்தார்களாம். கூடி ஜபிக்க ஆரம்பித்தவுடன் நடந்ததுன்னு தேவனுடைய மகிமையின் பிரசனம் அந்த இடத்துல இறங்கினது. நடுவில் உலாவுகிற தேவன் வெளிப்பட ஆரம்பித்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி ஆவியானவர் அங்கு வந்து இறங்கினார். அவ்வளவுதான். அந்த பலவீனத்தின் ஆவிகள் எல்லாம் மறைந்து போனன. நம்பிக்கை இல்லாமல் ஒருவேளை அவ்வளவுதான் என்று சொல்லி கண் விழிக்காமல் இருந்த வியாதிப்பட்ட மனிதர் கண்ணை திறந்தார், விழித்து பார்த்தார். பலவீனங்கள் விலகி போனது. உட்கார்ந்து ஆகாரத்தை கேட்டு சாப்பிட ஆரம்பித்தார். நம்பிக்கை உண்டாகி பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிற அளவு சுகத்தை பெற்றுக் கொண்டார். யோசித்து பாருங்கள், நடுவிலே நம்முடைய ஆண்டவர் உலாவார் என்று சொன்னால் நம்பிக்கை உண்டாகும். அதோடு மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலையும் தலைகளாய் மாறிவிடும். இந்த நாளிலும் ஆண்டவர் நம் நடுவில் உலாவும்படி நம்முடைய வாழ்க்கையிலே வாசல்களை திறந்து கொடுப்போம், இருதயத்தை திறந்து கொடுப்போம். நம்பிக்கையோடு எங்கள் நடுவில் நீங்க தான்ப்பா, வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லி இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் மையமாக, எல்லாவற்றிலும் அவர்தான் எல்லாம் என்று சொல்லி அனுமதித்து பாருங்கள், அற்புதங்கள் நடக்கும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, நீங்கள் நடுவே உலாவுகிறீர். அதோடு மட்டுமல்ல, எங்கள் தேவனாய் இருக்க விரும்புகிறீர். அதையும் தாண்டி எங்களை எல்லாம் உடைய ஜனமாய், உடைய பிள்ளைகளாய் பார்க்கிறப்ப அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்பிக்கை இல்லாத நிலையில கடந்து போகிற பிள்ளைகள் இருக்கலாம். வேதனை மேல் வேதனை, பாடுகள் மேல் பாடுகள், நெருக்கத்தின் மேல் நெருக்கம், எதை எடுத்தாலும் கஷ்டத்துல தான் முடிகிறது, மன சமாதானமே இல்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை இந்த நாளில் நினைவு கூறுங்கப்பா. குடும்பங்களுக்குள்ளே நீ நடுவிலே உலாவுங்கப்பா. இது எங்கள் நடுவே உலாவுகிற தேவன் என்று சொன்ன அவருடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பத்தாரும் அதை அனுபவிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். ஆண்டவர் எங்கள் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கு வர முடியாது. ஆண்டவர் எங்கள் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார், அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு
எண்ணமும் ஒரு சிந்தையும் ஒரு நம்பிக்கை உண்டாகத்தக்க கிருபை உண்டாகட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை நீர் செய்வீராக. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை எல்லாம் மறையட்டும். யார் யாருமே நோக்கி கூப்பிடுகிறார்களோ, உடைய நாமத்தினால் கூடியிருக்கிறார்கள், நீ இருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன், அதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாய், பார்க்கத்தக்கதாய், அதன் மூலமாக நன்மைகளை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் நடுவிலே உலாவ விரும்புகிறார். அவர் நம் நடுவிலே உலாவும்படியாய், வாசம் பண்ணும்படியாய் அனுமதி கொடுப்போம். வாசல்களை திறந்து கொடுப்போம். நிச்சயமாகவே மாற்றங்களையும் வேதனையை நீங்கி சுகத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சிந்தையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.